எல்லா பிஸ்னஸுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெப்சைட் தேவைப்படுமா. ஸோ வெப்சைட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போனால் டெஃபினட்டாக நம்மளுக்கு 30,000 40,000 தான் ரேஞ்ச் ஆகுமா, இல்லாட்டி எந்த லெவலுக்கு நம்ம வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி வெப்சைட்ஸை பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கண்டினியூஸாக வீடியோ எடுத்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இன்டர்நெட்டில் நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே வெப் போர்ட்டல் தான் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி மல்டிபிள் டைம்ஸ் www.website.com.in அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த .com.in டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் டவுன் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை தானா அப்படின்ற ஒரு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ண போனால் 2 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் பேஸ், இன்னொன்று வந்து சர்வீஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்னால் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஒரு இ-காமர்ஸ் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ளே இன்செர்ட் பண்ணி செல் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ அது தண்ணி ஒரு சர்வீஸ் பேஸ் வெப்சைட்னா நீங்கள் வந்து உங்களோட சர்வீசஸை லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு இருக்கலாம். உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் அது போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ உங்களை பற்றி நீங்கள் சர்வீசஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கால் கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இப்போ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்டில் மோஸ்ட்டாக உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்க ஃப்ரீலான்சர்ஸ் அந்த மாதிரி டைப்ஸாக இருந்தால் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்குள்ளே போவாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து போக போகிற வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ். ஸோ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் இதில் வந்து பேசிக்காக எப்படிலாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணது போனாலே டெஃபினட்டாக டெவலப்பர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்க HTML, CSS இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வெப்சைட்டும் பில்ட் பண்ண முடியும். அதை தாண்டி நிறைய பேர்ஸும் இருக்காவே. ஸோ ஃபஸ்ட்டு அது வெப்சைட்னா என்ன உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அவைலபிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து எது வந்து பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நம்மளால் எல்லா சொல்யூஷன்ஸும் கொண்டு வர முடியாது. நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது வெப்சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. உள்ளே போய்ட்டு எப்படி அதை சிபேரில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தான் தெரியாது. பட் ஆனால் இதுவே ஒரு நல்ல கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட வந்து 24/7 கால் சப்போர்ட்டும் சேட் சப்போர்ட்டும் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயத்தை உங்களால் கனெக்டே பண்ண முடியாது. நீங்கள் வந்து லைக் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வெப்சைட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு டொமைன் ஹோஸ்டிங் எடுக்கும் போது பர்ஃபெக்டாக நல்லா அவங்க பின்னாடி ரிட்டர்ன் சார்ஜஸ் இருக்கா அப்படின்றலாம் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வாங்கினதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறமா இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கிளாரிட்டியாக இந்த வெப்சைட் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பேக் அண்ட் சார்ஜஸும் போட மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அந்த டொமைன் ஹோஸ்டிங் கம்பெனிக்கிட்டேருந்து. ஸோ இந்த டொமைன் ஹோஸ்டிங்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்ல போனால் டொமைன் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து www.so.com.in அப்படின்னு வாங்குறீங்கன்னா அதுதான் வந்து டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்டிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து அந்த டொமைனை எது கீழே வச்சு ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோனில் இருந்தால் கண்டிப்பாக அதில் சிம் கார்டு இருந்தாலும் சிம் கார்டு அப்போ தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த டொமைன்ன்றது தான் சிம் கார்டு, ஃபோன்ன்றது தான் வந்து ஹோஸ்டிங் வச்சுக்கோங்க. ஸோ ஹோஸ்டிங் வந்து நம்ம வந்து நிறைய வெப்சைட் வச்சுருந்தா ஒரு டைப் ஆஃப் ஹோஸ்டிங் வாங்கணும். டொமைன்ஸ் நிறையா இருக்குன்னா ஒரு டைப் ஆஃப் வெப்சைட் வாங்கணும். ஒரே வெப்சைட் தான் இருக்குது டொமைன்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். இப்போ இந்த .com.in பார்ட்டுக்குள்ளே வரும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, நான் வந்து .com வாங்கலாம், .in வாங்கலாமா, இல்லை .org வாங்கலாமா, .store.in வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நீங்கள் வந்து .com தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நானும் அதை ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா .comன்றது கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து தனித்தனியாக வாங்குவாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்கு .com இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க Amazon.com அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் US, UK இந்த மாதிரி எடுத்துக்கலாம். Amazon.com USக்கு இருக்குது. இதில் Amazon.in அப்படின்றது இந்தியாவில் இருக்குது. ஸோ அவங்க நிறைய பிரான்ச்சஸ்லாம் நிறைய இடத்துல வெப்சைட்ஸ் இருக்கும். அதனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால அவங்க தனித்தனியாக வாங்குவாங்க. நீங்கள் உங்களோட கம்பெனி வெறும் ஒவ்வொரு சர்வீசஸும் உங்களோட இ-காமர்ஸாக வெறும் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா .in வாங்க. இல்லாட்டி எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இல்லாட்டி ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி அப்படின்னா நீங்கள் .com வாங்குறதே பெட்டர். இந்த .orgன்றது ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்க .orgன்னு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. .net உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான், அப்படி வாங்கலாம். சப்போஸ் .store வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா .storeம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் வாங்க.
ஸோ பட் மோஸ்ட் ப்ரிஃபர்லி .com தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த .com .in டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிற வெப்சைட்ஸ். நான் வெப்சைட்டில் உங்கள்கிட்ட 2 டைப் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து சர்வீஸ் பேஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் கொடுக்குறீங்கன்னா டெவலப்பர்ஸ்னு ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த டீம் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட்டோட ரிக்வயர்மெண்ட் எடுத்து அவங்க பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக நடக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யோசிச்சிருப்பீங்க, ஏன் வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்ககிட்ட ஒரு டீம் இருக்கும், மல்டிபிள் பீப்புள் அதை ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு வெப்சைட்டாக பில்ட் பண்ணி உங்ககிட்ட தர முடியும். அது கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனாலிட்டி தந்து அவங்க மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஏன் நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே போகாமல் ஆப்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போனீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் தேவைப்படும். எப்படி சொன்னால், இப்போ அவங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணால் ஒரு டீம் மெம்பர்ஸ் இருந்தால் போதும். பட் ஆனால் இதில் குரூப்பாக ஒரு சில டீம் மெம்பர்ஸ்லாம் தேவைப்படும். ஆப் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு வெப்சைட் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிங்கன்னா நடுவில் எப்பயாச்சும் ப்ராப்ளம்லாம் லைக் ரொம்ப ரேராக அப்போ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும், உங்களாலே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு ஆப்னு வரும்போது அது உங்களால் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு டீமே தேவைப்படும். ஸோ தனியாக ஒரு டீம் வச்சு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெப்சைட் பக்கமே போயிடலாம். அதுவும் பார்த்தாமல் ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எத்தனை ஆப் வருதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 1000 மேலே ஆப்ஸ்லாம் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்ஸில் நீங்கள் மார்க்கெட்டைஸ் பண்ண விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தாமல் அந்த ஆப் லேக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நிறைய ஆப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்துட்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க, அடுத்த செகண்ட் அது காணாமல் போயிருக்கும். ஸோ ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லேக் இருந்தால் கூட பீப்புள் வந்து பிடிக்காமல் போயிடும். ஏன்னா பீப்புள் ஆர் யூஸ் டு மோர் ஸ்மூத்தர் ஆப்ஸ். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்துருப்போம், நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பார்த்துருப்போம், யூடியூப் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லா என்னென்ன வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அடுத்த ஆப்புக்கு போயிடுவோம். அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ ஆப்ஸ்ன்றது ரொம்ப யூனிக்காக நீங்கள் யூஎக்ஸ் யூஐலாம் அழகாக டிசைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல ரீச் அவுட் கொண்டு வரும். பட் ஆனால் வெப்சைட்ன்றது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷனலுக்கு வெப்சைட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஒரு டீம் மெம்பர்ஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்ககிட்ட நிறைய மணி இருக்குது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை ஒரு 40,000 கிரியேட் பண்ணிடலாம். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் ஒரு 20,000 ருபீஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கெலாம் வந்து வெளியே கொடுத்து அவங்க தான் வந்து ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. பட் இந்தளவுக்கு உங்ககிட்ட ரேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் உங்களோட ஸ்டார்டிங் பிஸ்னஸ்க்கு நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதர் இட் கேன் பி இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டாக சரி, நீங்கள் கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் சப்போஸ் என்னோட சேனலில் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டாப் ஷிப்பிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ லைக் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 2,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நீங்களும் இதே மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப லுக்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தப்போ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். அதை லெஸ் தென் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே கிரியேட் பண்ணி முடிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே உங்களோட கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பிஸ்னஸ் மாதிரி தான் தேவைப்படும் மட்டும் இல்லாமல், நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கலாம், இல்லாட்டி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி தரத்தே ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் லான்ச் பண்ண டேட்டில் நீங்கள் ஏர்லி ஆக்சஸ் வாங்கணுன்னா லைக் ஃபஸ்ட் டே உள்ள என்ட்ரு ஆகணும்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம் ஐடியாவில். ஸோ அவங்க என்ட்ரு ஆகணுன்னே மேபி நான் க்ளோஸ் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்காக ஏர்லியாக உள்ள லாகின் ஆகணும், விச் மீன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகணும்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டாக சரி, நார்மல் வெப்சைட்டாக சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் வெப்சைட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இதில் என்ன முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய டைம்ஸ் நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். புதுசாக வீடியோஸ் வந்தால், புதுசாக ஒரு டிசைன்ஸ் வந்தால் அந்த டிசைன்ஸை நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 1000+ டிசைன்ஸை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண முடியும் கோடிங் நாலேஜ் இல்லாமல். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோ எழுதுற போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப லோவாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் செட்டப் ஆகிடுச்சுன்னா அது வந்து போயிட்டே இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நடுவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவே வெளியே வந்து ஒரு
ஒரு கோர்ஸில் இல்லாட்டி வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட போனோம்னா அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணால் கூட தேவை லாஸ்ட் ஃபார் மணி அந்த மாதிரி இருக்க தேவை. நீங்களே ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஏதாச்சும் சேஞ்சஸும் பண்ணிக்க முடியும் ஈஸியாகவே. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலாக போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது எப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு வெப்சைட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஆப்பில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய பிஸ்னஸ் மாடல். நான் வந்து இது வரைக்கும் 2018 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிருந்தேன். அப்புறமா க்ரோத் ஆக தான் தெரியுது எனக்கு வெப்சைட்ஸ் மூலம் தான் பவர் அதிகம் அப்படின்ற விஷயம் தெரியுது. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த வெப்சைட்ஸை ஆப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஓவர் தி லாங் பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ மார்க்கெட்டைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹில்ல லாட் ஆஃப் மணியை நீங்கள் அப்படியே போட வேண்டியதாக இருக்கும் இந்த ஆட் ஸ்பென்ஸுக்கு. பட் அதாவது வெப்சைட்ன்றது அப்படி கிடையாது. வெப்சைட்ஸ்ன்றது டெஃபினட்டாக இது ஜஸ்ட் ஒன் டீப் தான். அதை டவுன்லோட் பண்ணாலும் அவசியம் கிடையாது. நீங்கள் அது ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட்டபிள் ஒரு பீப்புளாக வெப்சைட்ஸை ஈஸியாக பிலீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக வைக்கணுமோ அந்தளவுக்கு பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் உங்களோட வெப்சைட்டோட டிசைனை பொறுத்து. ஸோ இதுதான் ஒரு விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஆப் போனீங்கன்னா டெஃபினட்டாக அது ஃப்ளாப் ஆகும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்பு க்ரியேட் பண்ண போய் அது ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் ஆகி அமௌண்ட் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் ஆகிட்டேன். அது ஐடியாஸும் வேஸ்ட் ஆகிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதை வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ஐடியாஸ் தெரிஞ்சது. ஓகே இது பண்ணலாம், ஓகே இந்த தப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்பை டிசைன் பண்ணாமல் பண்ணலாம். இப்போ நான் ஆப் டிசைன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஆப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது நம்ம ஆப்பின் கன்வெர்ட் ஆகும்போது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பீப்புள் மேலே ஆக்டிவாக இருக்காங்க அந்த வெப்சைட்லனா இன்னும் அதுக்கு மேலே போகுது அப்படின்னு அப்போ நான் ஆப்பை கன்வெர்ட் பண்ணி இன்னும் கன்வீனியன்ட்டாக ஆக்க எனக்கு சான்சஸ். பட் ஆனால் அது கீழே இருந்ததுனா நீங்கள் டெஃபினட்டாக அதை பண்ணக்கூடாது. வெப்சைட்ஸ் தான் போய் ஆகணும். இதுலேயே ஒரு மாடல் வந்து வெறும் ஆப் இந்த மாடலாக தான் இருக்குது, ஆப்பில் தான் இந்த மாடலே இருக்குது, என்னோடய பிஸ்னஸ் மாடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் ஆகும் கம்பேரிட்டிவ் டு வெப்சைட்ஸ். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு உள்ளே வந்து ஆட்களை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், இந்த ஃபனல்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்படலன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கூட கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறீங்க இன்டர்நெட்டில், அந்த ப்ராடக்ட்டை பீப்புளை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சதாக இருக்கணும். இதுக்கு ரொம்ப அதிகமான நாலேஜ்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் டீசெண்டாக அவ்வளோ நாலேஜ் தரேன், நீங்களே உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து மோர் தென் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பெய்டு மார்க்கெட்டிங் அண்ட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் விச் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட ஐடியா தரணும்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுங்கள். எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் அதுக்கு மார்க்கெட்டைஸ் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்ஸை நீங்களே மார்க்கெட்டைஸ் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட போகாமலே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் ஆர்கானிக் ரீச்சாக இருந்தாலும் மல்டிபிள் டைம்ஸாக நீங்கள் பேட் ஆட்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்தெந்த கற்றுக்கணும்னா ஒரு 2 விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். நீங்கள் யூடியூப்பில் ஆர்கானிக் ஆடியோஸ் இல்லாட்டி பெய்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய யூடெமிஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் கம்ப்ளீட்டாக நான் அவருக்கு அந்த மாதிரி வீடியோஸ் ஆகும். எப்படி வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டைஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எப்படி ஒரு சின்ன பார்ட்ஸ், சின்ன கோர்சஸ், சின்ன ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டைஸ் பண்ணுறது அப்படின்றத அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் பற்றி ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கும் யூகே கிளைண்ட்ஸுக்கும் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை மோர் தென் லேக் ஏர்ன் பண்ணுறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ see you in the next video. Bye bye.